வணக்கம். பிஎஃப் எனப்படும் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் விரைவில் வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொழிலாளர்கள், ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் என பலரையும் பாதிக்கும் முக்கிய முடிவுகள் பற்றி விவாதிக்க அக்டோபர் 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் இபிஎஃப்ஓவின் மத்திய அறங்காவலர் குழு கூட இருக்கிறது. இந்த முறை பெங்களூரில் நடைபெற இருக்கும் இந்த கூட்டத்தில் இபிஎஃப்ஓ 3.0 என்ற புதிய தலைமுறை சீர்திருத்தங்கள் குறித்து முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இபிஎஃப்ஓ 3.0 என்பது என்ன? உறுப்பினர்களுக்கு எளிதான, வேகமான மற்றும் மேம்பட்ட சேவைகளை வழங்குவதற்காக அதன் தொழில்நுட்ப அமைப்பை முழுமையாக மேம்படுத்தும் ஒரு திட்டம் இது. முதலில் இந்த திட்டம் இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே முடிக்கப்பட இருந்தது. ஆனால் தொழில்நுட்ப சோதனைகள் காரணமாக காலதாமதம் ஏற்பட்டது. இந்த தாமதம் குறித்து மத்திய அறங்காவலர் குழுவுக்கு அறிக்கை அளிக்கப்படலாம். மேலும் ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்குவது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படலாம். தற்பொழுது இபிஎஸ் 1995 திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியம் ரூபாய் 1000 உள்ளது. இதை உயர்த்துவது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாகவும் அது தொடர்பான முடிவுகள் கூட்டத்தில் எடுக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி அதிக ஓய்வூதியம் வழங்குவது தொடர்பான நிலவரம் குறித்தும் ஒரு விரிவான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே இது குறித்த விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருவதால் அதன் தற்போதைய நிலை பற்றி உறுப்பினர்களுக்கு விளக்கப்படும். இத்துடன் வேலைவாய்ப்புடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டம் பற்றிய ஒரு புதுப்பித்தலும் வழங்கப்படலாம். இந்த மத்திய அறங்காவலர் குழுவின் தலைவராக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் இருக்கிறார். தொழிலாளர் சங்கங்கள், பணி அமர்த்துவோர் சங்கங்கள், மாநில அரசுகள் மற்றும் மத்திய தொழிலாளர் அமைச்சகம் ஆகியவற்றின் பிரதிநிதிகளும் இதில் உறுப்பினர்களாக உள்ளனர். இவர்களின் முடிவுகள் கோடிக்கணக்கான ஊழியர்களின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் என்பதால் இந்த கூட்டத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்கள் கிடைக்கும் போது உடனுக்குடன் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.